அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 3, புத்தகம் 3. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 1. வரலாற்று சம்பவங்களுக்கான காரணங்கள். மனிதனின் மனம் சம்பவங்களுக்கான காரணங்களை அவற்றின் முழுமையோடு புரிந்து கொள்ள முடியாது. எனினும் அந்த காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டுமென்ற ஆர்வம் அவன் உள்ளத்தில் பொதிந்துள்ளது. சூழ்நிலைகளின் வெவ்வேறான தன்மையையும் சிக்கலையும் கருதாமல் எது ஒன்றையும் தனியே எடுத்து பார்த்தால் அது காரணமாக தோன்றலாம். மனிதன் தனது அறிவுக்கு புலப்படக்கூடிய முதலாவது யூகத்தை பிடித்து கொண்டு இதோ இதுதான் காரணம் என்று கூறுகிறான். வரலாற்று சம்பவங்களில் இவற்றில் மனிதன் நடவடிக்கைகள் ஆராய்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கும். முதன்மையானதும் மிகவும் பூர்வீகமானதுமான யூகம் கடவுள்களின் சித்தத்தை பற்றியதாக இருக்கும். அதன் பின்னர் மிக உயர்ந்த நிலையில் இருப்போரின், அதாவது சரித்திர புருஷர்களின் சித்தத்தை பற்றியதாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு வரலாற்று சம்பவத்தின் சாரத்தையும் அந்த சம்பவம் அதில் பங்கு கொள்ளும் வெகுஜன நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவில்லை என்பதையும், அதற்கு பதில் அந்த சித்தம்தான் நெடுகிலும் கட்டுப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். நாம் வரலாற்று சம்பவங்களின் அர்த்தத்தை இப்படி புரிந்து கொள்கிறோமா அல்லது அப்படி புரிந்து கொள்கிறோமா என்பது முக்கியமில்லாத விஷயமாக தோன்றலாம். எனினும் பூமி அசையாமல் அப்படியே நிற்கிறது என்றும் கிரகங்கள்தான் அதனை சுற்றுகின்றன என்றும் கூறியவர்களுக்கும் பூமியை எது தாங்கி நிற்கிறது என்று தங்களுக்கு தெரியாது என்றும், ஆனால் அதையும் இதர கிரகங்களையும் இயக்கும் விதிகள் இருப்பது தங்களுக்கு தெரியும் என்றும் கூறியவர்களுக்கிடையே என்ன வித்தியாசம் இருந்ததோ அதே வித்தியாசம்தான் நெப்போலியன் விரும்பியதால் தான் மேற்கத்திய மக்கள் கிழக்கின் மீது படையெடுத்தார்கள் என்றும் சொல்லும் மனிதனுக்கும், இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருந்ததால் தான் இது நடந்தது என்று கூறும் மனிதனுக்கும் இடையே இருக்கவே செய்கிறது. எல்லா காரணங்களுக்குமான ஒரு காரணத்தை தவிர ஒரு வரலாற்று சம்பவத்திற்கு காரணம் கிடையாது. காரணம் இருக்கவும் முடியாது. ஆனால் சம்பவங்களை இயக்கக்கூடிய விதிகள் இருக்கின்றன. இவற்றில் சில நமக்கு தெரிந்தவை, மற்றவை நாம் புரிந்து கொள்ள முடியாதவை. எவ்விதம் பூமி அசையாதது என்னும் கருத்தோட்டத்தை மனிதர்கள் கைவிட்ட போதுதான் கிரகங்களின் இயக்க விதிகளை கண்டுபிடிக்க முடிந்ததோ, அவ்விதமே யாரோ ஒரு தனி மனிதனின் சித்தத்தில் காரணத்தை தேடும் முயற்சியை கைவிட்டால்தான் இந்த விதிகளை நாம் கண்டுபிடிக்க முடியும். பாரடினோ போருக்கும் எதிரிகள் மாஸ்கோவை பிடித்து கொண்டதற்கும் அந்நகர் நெருப்பால் அழிந்து போனதற்கும் அடுத்தபடியாக 1812 வருட யுத்தத்தில் மிக முக்கியமான சம்பவம் ருஷ்ய சைன்யம் ரயாசானிலிருந்து கலூகா ரஸ்தாவுக்கும் டாராடிவ்னா முகாமுக்கும் சென்றதுதான் என்றும், இது கிராஸ்னாயா பாக்ரா நதியை கடந்து மேற்கொள்ளப்பட்ட பக்கவாட்டு நடவடிக்கை என்று அழைக்கப்படுகிறது என சரித்திர ஆசிரியர்கள் கருதுகின்றனர். அந்த திறமைமிக்க சாதனையின் பெருமையை பல்வேறு மனிதர்கள் மீது ஏற்றி கூறுகின்றனர். அவர்களில் யார் அந்த பெருமைக்குரியவர்கள் என்று தங்களுக்குள் மாறுபடுகின்றனர். அந்நிய சரித்திர ஆசிரியர்கள் கூட பிரெஞ்சு சரித்திர ஆசிரியர்கள் உட்பட பக்கவாட்டு நடவடிக்கை பற்றி பேசும்போது ருஷ்ய கமாண்டர்களின் சாகசத்தை ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் இந்த பக்கவாட்டு நடவடிக்கை நெப்போலியனை அழித்து ருஷ்யாவை காப்பாற்றிய யாரோ ஒரு தனி மனிதனின் ஆழ்ந்த அறிவுள்ள திட்டம் என்று இராணுவ ஆசிரியர்களும் அவர்களை பின்பற்றி மற்றவர்களும் ஏன் கருதுகிறார்கள் என்று புரியவில்லை. ஒரு இராணுவம் தாக்கப்படாமல் இருக்கையில் அதற்கு சிறந்த இடம் எங்கு ஆகாராதிகள் மிகுதியாக கிடைக்கின்றனவோ அதுதான் என்பதை தீர்மானிப்பதற்கு நிரம்ப புத்தி கூர்மை தேவையில்லை. 1812 மாஸ்கோவிலிருந்து பின்வாங்கிய ருஷ்ய சைன்யத்துக்கு மிகவும் சிலாக்கியமான இடம் கலூகா ரஸ்தாதான் என்பதை மந்த புத்தி படைத்த 13 வயது சிறுவன் கூட ஊகித்து கொண்டிருக்க முடியும். அப்படி இருக்க இந்த பக்கவாட்டு நடவடிக்கை திட்டத்தில் எங்கே ஆழ்ந்த அறிவும் திறனும் பொதிந்துள்ளதோ தெரியவில்லை. ஆக இந்த சாதனை மிகுந்த புத்தி நுட்பம் படைத்தது என்று சரித்திர ஆசிரியர்கள் என்ன காரணம் கொண்டு முடிவுக்கு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அதிலும் இந்த பக்கவாட்டு நடவடிக்கைக்கு முன்னரோ பின்னரோ அல்லது அதனை உடனடியாக தொடர்ந்தோ வேறு சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தால் அவை ருஷ்யர்களுக்கு நாசகரமானதாகவும் பிரெஞ்சுக்காரர்களுக்கு நன்மை பயப்பதாகவும் இருந்திருக்கக்கூடும்.
அவ்விதம் இருக்க இந்த சாகச செயல் பிரெஞ்சுக்காரர்களை அழித்து ரஷ்யாவை காப்பாற்றும் நோக்கத்தோடு திட்டமிட்டு செய்தது என்று அவர்கள் ஏன் கருதுகிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்வது இன்னும் கஷ்டமாக இருக்கிறது. அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட காலம் முதல் உண்மையிலேயே ருஷ்ய சைனியத்தின் நிலைமை அபிவிருத்தி அடைய தொடங்கி இருந்ததால் அதற்கு அந்த நடவடிக்கைதான் காரணம் என்று முடிவு செய்துவிடக்கூடாது. அந்த பக்கவாட்டு நடவடிக்கை ருஷ்ய இராணுவத்திற்கு எத்தகைய அனுகூலமும் விளைவிக்க தவறியிருக்கக்கூடும் என்பது மட்டுமின்றி வேறு சந்தர்ப்பங்களில் அதன் அழிவுக்கே கூட வழிவகுத்திருக்கவும் கூடும். மாஸ்கோ எரிந்து சாம்பல் ஆகாதிருந்தால் என்ன நடந்திருக்கும்? முராட்டுக்கு ருஷ்ய இராணுவம் இருக்குமிடம் தெரிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நெப்போலியன் செயலற்று இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? பெனிக்சனும் பார்க்லேயும் யோசனை கூறியபடி ருஷ்ய இராணுவம் கிராஸ்னாயா பாக்ராவில், அதுதான் பாக்ரா என்பது மாஸ்க்வா நதியின் ஒரு சிறு கிளையாறு, போர் புரிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? பாக்ராவுக்கு அப்பால் ருஷ்யர்கள் முன்னேறி வந்து கொண்டிருந்த போது பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களை தாக்கி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஸ்மாலன்ஸ் தாக்குதலில் பயன்படுத்திய படைபலத்தில் 10ல் 1 பகுதியை கொண்ட டாராடினாவை நெருங்கியதும் நெப்போலியன் ருஷ்யர்களை தாக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? பிரெஞ்சுக்காரர்கள் பீட்டர்ஸ்பர்க் நோக்கி முன்னேறி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த சம்பவங்களில் எது நடந்திருந்தாலும் வெற்றியை ஈட்டு தந்த பக்கவாட்டு நடவடிக்கை விநாசகரமாக முடிந்திருக்கக்கூடும். இது போக மிகவும் புரிந்து கொள்ள முடியாத 3வது விஷயம் என்னவெனில், இந்த பக்கவாட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட பெருமை எந்த ஒரு தனி மனிதனையும் சேர முடியாது. இதை யாரும் முன்கூட்டியே யோசனை செய்யவில்லை. வாஸ்தவத்தில் பிலியிலிருந்து நடைபெற்ற வாபஸ் போல இதற்கு திட்டம் எவர் மனதிலும் முழுமையாக உருவாகவில்லை. அதற்கு பதில் வினாடிக்கு வினாடி, அடிக்கு அடி, நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சி மிகவும் வேறுபட்ட முடிவுற்ற ஏராளமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலிருந்து இது உருவாயிற்று. அதிலும் இது நிறைவேற்றப்பட்டு கடந்த கால நிகழ்ச்சியான பிறகுதான் இதன் முழுமையை காண முடிந்தது என்னும் உண்மையை சரித்திர ஆசிரியர்கள் வேண்டுமென்றே பார்க்காமல் தவிர்த்து வருவதுதான். பிலியில் நடைபெற்ற யுத்த கவுன்சில் கூட்டத்தில் நைஜினி ரஸ்தா வழியாக நேரடியாக வாபஸாக வேண்டும் என்னும் எண்ணம்தான் ரஷ்ய கமாண்டர்களின் உள்ளங்களில் மேலோங்கி நின்றது. கவுன்சிலில் பெரும்பாலோர் இத்தகைய வாபஸுக்கு ஆதரவாக வாக்களித்ததும், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பிரதம சேனாதிபதிக்கும் கமிசேரியட் இலாக்காவுக்கும் பொறுப்பாக இருந்த லான்ஸ்கயாவுக்கும் இடையே நடைபெற்ற பிரசித்தி பெற்ற சம்பாஷணையும் இதற்கு அத்தாட்சியாகும். இராணுவ சப்ளைகள் பெரும்பாலும் டுலா ரயாசான் மாகாணங்களில் ஓகா நெடுகிலும் குவித்து வைக்கப்பட்டுள்ளன என்றும், எனவே அவர்கள் நைஜினி ரஸ்தா வழியாக வாபஸானால் இராணுவம் தனது சப்ளைகளிலிருந்து அகன்ற ஓகா நதியால் துண்டிக்கப்படும் என்றும், குளிர்காலத்தில் இந்நதியை கடக்க முடியாது என்றும் பிரதம சேனாதிபதியிடம் லான்ஸ்காய் தெரிவித்தார். ஏன் குளிர்காலத்தில் கடக்க முடியாதுன்னா, அப்போ நதி லேசாக பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு கீழே காரணம் சொல்லியிருக்காங்க. அவரது பேச்சு முதலில் மிகச் சரியானது என்று தோன்றிய திட்டத்தை, அதாவது நைஜினி நோவ்காரட் ரஸ்தா வழியாக நேரடியாக வாபஸாக வேண்டும் எனும் திட்டத்தை கைவிடுவது அவசியம் என்பதை முதலாக எடுத்து காட்டிற்று. சைன்யம் ரயாசான் ரஸ்தா வழியாக தனது சப்ளைகளையொட்டி தெற்கு நோக்கி திரும்பிற்று. இதன் விளைவாக ஏற்பட்ட பிரெஞ்சுக்காரர்களின் அசம்பந்தமும் அவர்களுக்கு ருஷ்ய சைன்யம் எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாமல் போய்விட்டது. டுலாவில் உள்ள ஆயுதக்கிடங்கு பாதுகாக்கப்பட வேண்டுமே என்ற கவலையும், அதிலும் முக்கியமாக தனது சப்ளைகளையொட்டியே செல்வத்தினால் உள்ள அனுகூலங்களும் ஆகிய இவைகளெல்லாம் சேர்ந்து இராணுவத்தை இன்னும் தெற்கே டுலாரஸ்தா நோக்கி திரும்பும்படி செய்தது. இவ்விதம் நிர்பந்தம் காரணமாக பாக்ராவுக்கு பால் டுலாரஸ்தாவை வந்தடைந்ததும் பாடல்டோல்ஸ்க் என்னும் இடத்தில் முகாமிடவே ரஷ்ய கமாண்டர்கள் உத்தேசித்திருந்தனர். அவர்களுக்கு டாராடிவ்னோவை பற்றிய எண்ணமே இல்லை. ஆனால் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சிறிது காலம் ருஷ்யர்களுடன் தொடர்பற்றிருந்த பிரெஞ்சு துருப்புகள் மீண்டும் தோன்றியதும், சண்டையிடுவதற்கான திட்டங்களும், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கலுகா மாகாணத்தில் ஏராளமான உணவுப் பொருட்கள் அகப்பட்டதும் ஆகிய இவைகளெல்லாம் நமது இராணுவத்தை இன்னும் தெற்கே திரும்பி டுலாவிலிருந்து கலுகா ரஸ்தாவுக்கும் அங்கிருந்து டாராடினோவுக்கும் செல்லும்படி கட்டாயப்படுத்தின. டாராடினோ சப்பளைகள் நிறைந்திருந்த ரஸ்தாக்களுக்கு இடையே அமைந்திருந்தது. மாஸ்கோவை கைவிடுவது என்று எப்போது முடிவு செய்யப்பட்டது என்பதை எவ்விதம் சொல்ல முடியாதோ அவ்விதமே டாராடிவ்னோவுக்கு செல்ல எப்போது யாரால் தீர்மானிக்கப்பட்டது என்பதையும்
துல்லியமாக சொல்ல முடியாது. கணக்கற்ற பல்வேறு காரணங்களின் விளைவாக இராணுவம் அங்கே போய் சேர்ந்த பிறகுதான் பலர் இந்த நடவடிக்கையை தாங்கள் விரும்பியதாகவும் அதன் விளைவை முன்கூட்டியே அறிந்திருந்ததாகவும் கூற தலைப்பட்டனர். அத்தியாயம் 1 நிறைவுற்றது. அத்தியாயம் 2. குட்டுஜோவுக்கு நெப்போலியன் கடிதம். புகழ்பெற்ற பக்கவாட்டு நடவடிக்கையில் அடங்கியிருந்ததெல்லாம் இதுதான். பிரெஞ்சுக்காரர்களின் முன்னேற்றம் நின்றதும் படையெடுப்பாளர்களிடமிருந்து நேரே பின்புறமாக தொடர்ந்து வாபஸாகி கொண்டிருந்த ருஷ்ய இராணுவம் தன்னை எதிரிகள் பின்பற்றி வரவில்லை என்பதை தெரிந்ததும் அந்த நேரடி பாதையிலிருந்து விலகி சப்ளைகள் நிறைந்திருந்த மாவட்டம் நோக்கி இயல்பாகவே ஈர்க்கப்பட்டது. அறிவு நுட்பம் படைத்த கமாண்டர்கள் ருஷ்ய இராணுவத்தை வழிநடத்தி சென்றார்கள் என்று நாம் கற்பனை செய்து கொள்வதற்கு பதிலாக தலைவர்களே இல்லாத இராணுவமாக அதை நாம் மனத்திரையில் சித்தரித்து பார்த்தால் அந்த இராணுவம் என்ன செய்திருக்கும்? எங்கு அதிகமாக உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றனவோ, எங்கு தேசம் மிகவும் வளமாக இருக்கிறதோ அந்த திசையில் பிறை வடிவத்தில் மாஸ்கோவை நோக்கி திரும்பிச் செல்லும் நடவடிக்கையை மேற்கொள்வதை தவிர அது வேறெதையும் செய்திருக்காது. நைஜனியில் இருந்து ரயாசான், டுலா, கலூக்கா ரஸ்தாக்களுக்கு செல்லும் அந்த நடவடிக்கை மிகவும் இயற்கையானதாக இருந்தது. அதனால்தான் ருஷ்ய கொள்ளைக்காரர்கள் கூட அந்த திசையில் சென்றனர். மேலும் அந்த மார்க்கத்திலேயே தமது இராணுவத்தை வழிநடத்தி செல்லும்படி பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து குட்டுஜோவுக்கு கோரிக்கைகளும் வந்தன. குட்டுஜோவ் டாரோடினோவில் இருந்தபோது சக்கரவர்த்தியிடமிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. அதில் ரயாசான் ரஸ்தா வழியாக இராணுவத்தை நடத்தி சென்றதற்காக கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குட்டுஜோவ் ஏற்கனவே கலுக்காவுக்கு அருகில் எந்த இடத்திற்கு வந்திருந்தாரோ அதே இடத்தையே சக்கரவர்த்தியின் கடிதமும் சுட்டி காட்டியிருந்தது. முழு போர் நடவடிக்கைகளும் பாரடின சண்டையும் அளித்த உத்வேகத்தின் திசை வழியில் பந்து போல் உருண்டு சென்றுவிட்ட ருஷ்ய இராணுவம் அந்த உத்வேகத்தின் சக்தி தீர்ந்து போனதும் புதிதாக உத்வேகம் பெறவில்லை. தனக்கு இயல்பான நிலையை மேற்கொண்டது. குட்டுஜோவின் தகைமை அவரது புத்திநுட்ப போர்முறை திறமையில் அடங்கியிருக்கவில்லை. அதற்கு பதில் நடந்துள்ள விஷயத்தின் முக்கியத்துவத்தை அவர் மட்டுமே புரிந்து கொண்டதில்தான் அடங்கியிருந்தது. அப்போது அவர் மட்டும்தான் பிரெஞ்சு இராணுவம் செயலற்று இருந்ததின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார். அவர் மட்டும்தான் பாரடினோ சண்டை ஒரு வெற்றி என்று தொடர்ந்து அறுதியிட்டு உறுதியோடு கூறி வந்தார். இன்னும் அவர் மட்டும்தான் பிரதம சேனாதிபதி என்கிற வகையில் எதிரிகள் மீது தாக்குதல் தொடுக்க அவர் ஆவல் கொண்டிருக்க முடியும். பயனற்ற சண்டைகளில் ருஷ்ய இராணுவம் ஈடுபடாதபடி தடுக்க தன் முழு சக்தியையும் உபயோகித்தார். பாரோடினோவில் காயமடைந்த மிருகம் வேட்டைக்காரன் அதனை விட்டுவிட்டு ஓடிச் சென்ற இடத்திலேயே கிடந்தது. ஆனால் அது இன்னும் உயிரோடு இருக்கிறதா, பலத்தோடு இருந்து கொண்டே வெறும் பாசாங்கு செய்கிறதா என்பது வேட்டைக்காரனுக்கு தெரியாது. திடீரென்று அந்த மிருகம் முணங்கும் சத்தம் கேட்டது. காயமடைந்த மிருகத்தின், அதாவது பிரெஞ்சு இராணுவத்தின் அவல நிலையை காட்டி கொடுத்த அந்த முனங்கள்தான் வலிய சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்த லாரிஸ்டோனை குட்டுஜோவின் முகாமுக்கு அனுப்பியதாகும். நெப்போலியனுக்கு தன் மனதில் உதித்ததெல்லாம் சரியானதாகவே இருக்கும் என்ற எண்ணம் எப்போதுமே உண்டு. அதன்படி தனக்கு எடுத்த எடுப்பில் தோன்றிய வார்த்தைகளை அவை அர்த்தமட்டு இருந்த போதிலும் குட்டுஜோவுக்கு எழுதினார். உயர்திரு இளவரசர் குட்டுஜோவ் அவர்களே என்று நெப்போலியன் எழுதினார். எனது உதவி தளகர்த்தர்களில் ஒருவரை உங்களிடம் பல முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதிப்பதற்கு அனுப்பி வைத்துள்ளேன். அவர் கூறும் விஷயங்களுக்கு கோமகன் செவிசாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் முக்கியமாக உங்களிடம் நான் நீண்ட காலமாக வைத்துள்ள பெருமதிப்பை அவர் வெளியிடும்போது அதை ஏற்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். இதை தவிர இந்த கடிதம் எழுதுவதற்கு வேறு நோக்கம் கிடையாது. ஆண்டவன் உங்களை தமது தூய்மையும் கருணையும் மிக்க பாதுகாப்பின் கீழ் வைத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். மாஸ்கோ, அக்டோபர் 30, 1812. நெப்போலியன். குட்டுஜோவ் இதற்கு பின்வருமாறு பதிலளித்தார். எத்தகைய ஒரு ஒப்பந்தத்தையும் செய்து கொள்வதற்கு முன்முயற்சி எடுத்தவன் என்று நான் கருதப்பட்டால் பின் சந்ததியாரால் நான் சபிக்கப்படுவேன். என் நாட்டின் இன்றைய மனநிலை அப்படி இருக்கிறது. ஆயினும் தமது துருப்புகள் தாக்குதலில் இறங்கிவிடாதபடி தடுப்பதற்கு தொடர்ந்து தமது சக்திகளை எல்லாம் உபயோகித்து வந்தார். பிரெஞ்சு துருப்புகள் மாஸ்கோவில் கொள்ளையடித்து கொண்டும் ருஷ்ய துருப்புகள் டாரோடினோவில் அமைதியாக முகாமிட்டு கொண்டும் இருந்த மாதத்தில் இந்த இரண்டு இராணுவங்களின் பலத்தில் ஒரு மாறுதல், மன உறுதியிலும் எண்ணிக்கையிலும் உருவாயிற்று. இதன் விளைவாக ருஷ்ய தரப்பின் கை ஓங்கிற்று. பிரெஞ்சு சைன்யத்தின் நிலையும் எண்ணிக்கையும் ருஷ்யர்களுக்கு தெரியாது என்றாலும் இந்த மாறுதல் நிகழ்ந்ததும் தாமதமின்றி உடனே தாக்குதலை ஆரம்பிப்பது அவசியம் என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்டன.
அந்த அறிகுறிகளாவன லாரிஸ்டோனின் தூது, டாரோடினோவில் வேண்டிய மட்டும் கிடைத்த உணவுப் பொருள்கள், பிரெஞ்சுக்காரர்களிடையே சோம்பலும் குழப்பமும் நிலவுவதாக நாலா பக்கங்களிலிருந்தும் வந்து கொண்டிருந்த செய்திகள், நமது பட்டாளங்களில் தங்குதடையின்றி வந்து குவிந்து கொண்டிருந்த புதிய படை வீரர்கள், நேர்த்தியான காலநிலை, ருஷ்ய போர் வீரர்கள் அனுபவித்த நீண்ட ஓய்வு, தாங்கள் எதற்காக அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோமோ அதை செய்ய வேண்டும் என்ற பொறுமையற்ற ஒரு துடிப்பு. இந்த துடிப்பு ஓய்வு எடுத்து கொண்டிருக்கும் ஒரு சைன்யத்தில் காணப்படுவது சகஜம். நீண்ட காலமாக தங்கள் பார்வையிலிருந்து மறைந்து போன பிரெஞ்சு இராணுவம் என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்ற ஆவல், பிரெஞ்சுக்காரர்களை மிக நெருங்கி கண்காணித்து கொண்டு நமது காவல் நிலையங்களை இப்போது டாரோடினோவில் அமைத்து கொண்டுள்ள துணிவு, பிரெஞ்சுக்காரர்கள் மீது விவசாயிகளும் குரில்லா படைகளும் சுலபமாக வெற்றிகள் பெற்றதாக கிடைத்த செய்திகள், அதனால் எழுந்த பொறாமை, பிரெஞ்சுக்காரர்கள் மாஸ்கோவில் இருக்கும் வரை அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று ஒவ்வொரு ருஷ்யனின் உள்ளத்திலும் கனன்று கொண்டிருந்த வன்மம், இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இரண்டு சைனியங்களுக்கும் இடையே இருந்த பலம் மாறிவிட்டது. இப்போது நிலைமை நமக்குத்தான் அனுகூலமாக இருக்கிறது என்று ஒவ்வொரு போர்வீரன் மனதிலும் குடிகொண்டிருந்த ஒரு மங்கலான உணர்வு, உண்மையிலேயே இரு தரப்புகளுக்கும் இடையே இருந்த பலத்தில் ஒரு கணிசமான மாறுதல் ஏற்பட்டிருக்கத்தான் செய்தது. எனவே முன்னேற்றம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. எவ்விதம் நிமிடமுள் ஒரு சுற்று சுற்றி முடிந்ததும் கடிகாரம் மணி அடிக்க ஆரம்பிக்கிறதோ அவ்விதமே இந்த மாற்றம் ஏற்பட்டதும் உடனே மேல் வட்டாரங்களில் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் பரபரப்பும் அதிகரித்தன. அத்தியாயம் 2 நிறைவுற்றது. அத்தியாயம் 3. தாக்குவதற்கு உத்தரவு. ருஷ்ய இராணுவம் குட்டுஜோவாலும் அவருக்கு கீழுள்ள அதிகாரிகளாலும் அதோடு பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து சக்கரவர்த்தியாலும் தலைமை தாங்கி நடத்தப்பட்டது. மாஸ்கோ கைவிடப்பட்ட செய்தி பீட்டர்ஸ்பர்க்குக்கு எட்டும் முன்பே முழு போர் நடவடிக்கை பற்றியும் ஒரு விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டு குட்டுஜோவுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்காக அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாஸ்கோ இன்னும் நம்பிக்கையில்தான் இருக்கிறது என்னும் எண்ணத்திலேயே இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் இராணுவ அதிகாரிகள் அதை அங்கீகரித்ததோடு செயலுக்கு ஒரு அடிப்படையாகவும் அதை ஏற்றுக்கொண்டனர். தொலைதூரத்தில் இருந்து கொண்டு தயாரித்து அனுப்பப்படும் திட்டங்கள் எப்போதுமே நிறைவேற்றுவதற்கு கஷ்டமாக இருக்கும் என்று மட்டுமே குட்டுஜோவ் பதில் எழுதினார். இதன் பேரில் இவ்விதம் எதிர்படக்கூடிய கஷ்டங்களை சமாளிப்பதற்கு புதிய தாக்கீதுகள் அனுப்பப்பட்டன. அத்தோடு குட்டுஜோவின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் அவற்றை பற்றி அறிக்கை செய்யவும் புதிய ஆட்களும் அனுப்பப்பட்டார்கள். இதல்லாமல் ருஷ்ய இராணுவத்தின் முழு நிர்வாக எந்திரமுமே இப்போது திருத்தி அமைக்கப்பட்டது. பாக்ரேஷன் கொல்லப்பட்டு போனதாலும் பார்க்லே சினமடைந்து வெளியேறிவிட்டதாலும் காலியான ஸ்தானங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டி இருந்தன. ஏஐ பியினிடத்திலும் பிஐ டியினிடத்திலும் அல்லது இதற்கு மாறாக டிஐ ஏயினிடத்திலும் இவ்வாறாக நியமித்தால் நன்றாக இருக்குமா என்னும் பிரச்சனை மிக ஆழமாக ஆராயப்பட்டது. இதில் ஏ அல்லது பியின் திருப்திக்கு மேலாக ஏதோ அடங்கியிருப்பது போல. குட்டுஜோவுக்கும் அவரது இராணுவ காரியாலய தலைமை அதிகாரிக்கும் இடையே பகைமை, சக்கரவர்த்தியின் நம்பிக்கைக்கு பாத்திரமான பிரதிநிதிகளின் வருகை, மேலே கூறிய பதவி மாற்றங்கள் ஆகிய இவற்றின் விளைவாக இராணுவ அதிகாரிகளிடையே ஒரு விசித்திரமான கட்சி கட்டும் விளையாட்டு நடைபெற்று கொண்டிருந்தது. பல்வேறாக கோஷ்டிகள் சேர்ந்து கொண்டு ஏ பியை கவிழ்ப்பதிலும் டி சியை கவிழ்ப்பதிலும் இவ்வாறாக ஒருவரை ஒருவர் கவிழ்ப்பதிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சதிகளிலெல்லாம் யுத்தத்தை எப்படி நடத்துவது என்பதே சதிக்குரிய விஷயமாக இருந்தது. இவர்கள் எல்லோருமே தாங்கள்தான் யுத்தத்தை நடத்தி கொண்டிருப்பதாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த யுத்த விவகாரம் அவர்களுக்கு சம்பந்தமில்லாமலேயே எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டிருந்தது. அதாவது அவர்கள் திட்டமிட்டபடி நடக்காமல் வெகுஜனங்களின் பிரதான போக்கையொட்டி நடந்து கொண்டிருந்தது. மேல் வட்டாரங்களில் மட்டும்தான் இந்த திட்டங்கள், குறுக்கீடுகள், கூட்ட ஆலோசனைகள் எல்லாம் என்ன நடக்க வேண்டியுள்ளது என்பதன் ஒரு பிரதிபலிப்பாக தோன்றின. இளவரசர் மைக்கேல் இலாரியோனாவிச் என்று சக்கரவர்த்தி ஒரு கடிதம் எழுதினார். இந்த கடிதம் டாரோடினோ யுத்தத்திற்கு பிறகே குட்டுஜோவுக்கு கிடைத்தது. செப்டம்பர் 2ஆம் தேதி முதல் மாஸ்கோ எதிரிகளின் கையில் இருந்து வருகிறது. நீர் கடைசியாக 20ஆம் தேதியிட்ட அறிக்கை அனுப்பியிருக்கிறீர். இந்த இடைப்பட்ட காலம் முழுவதிலும் விரோதிக்கு எதிராகவோ அல்லது பண்டைய தலைநகரை மீட்பதற்காகவோ எவ்வித நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளப்படாதது மட்டுமல்ல, உமது கடைசியான அறிக்கைப்படி நீர் மேற்கொண்டும் பின்வாங்கவும் செய்திருக்கிறீர். செர்புக்கோவ் ஏற்கனவே பகைவனது படைப்பிரிவு ஒன்றில் ஆக்கிரமித்து கொள்ளப்பட்டிருக்கிறது.
புகழ்பெற்ற ஆயுத சாலை அமைந்துள்ளதும் நமது இராணுவத்திற்கு அத்தியாவசியமானதுமான டுலா அபாயத்தில் இருக்கிறது. ஜெனரல் வின்சிங் கெரோட் அனுப்பியுள்ள அறிக்கைகளிலிருந்து 10,000 பேர் கொண்ட ஒரு எதிரி பட்டாளம் பீட்டர்ஸ்பர்க் ரஸ்தாவில் முன்னேறி வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் கொண்ட இன்னொரு பட்டாளம் டிமிட்ராவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது ஒன்று விளாடிமிர் ரஸ்தாவில் முன்னேறி இருக்கிறது. கணிசமான பலம் கொண்ட 4வது பட்டாளம் ஒன்று ரூசாவுக்கும் மொலாய்ஸ்கிக்கும் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் தேதி வரை நெப்போலியன் மாஸ்கோவிலேயே இருந்திருக்கிறார். இவ்விதம் பகைவன் தனது படைகளை பெரிய பெரிய பட்டாளங்களாக ஆங்காங்கு பிரித்து அனுப்பியிருக்கும்போது நெப்போலியன் தமது காவல் படையினருடன் மாஸ்கோவிலேயே தங்கியிருந்திருக்கும் போது நீர் வழியே தாக்குதல் தொடுக்க முடியாத அளவுக்கு உம்மை எதிர்த்து நிற்கும் விரோதி படைகள் கணிசமான பலம் பெற்றிருப்பது சாத்தியமா? அப்படி இருக்க முடியாது. அதற்கு பதில் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள ஒரு சைன்யத்தை விட மிகவும் பலகீனமான படைப்பிரிவுகளோடு அல்லது அதிகம் போனால் ஒரு பட்டாளத்தோடு தான் எதிரி உம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாக இருக்க வேண்டும். எனவே நீர் இந்த சந்தர்ப்பங்களை நன்கு பயன்படுத்தி கொண்டு ஒரு பலகீனமான எதிரியை வெற்றிகரமாக தாக்கி நிர்மூலம் செய்திருக்கலாம். அல்லது குறைந்தபட்சம் அவனை பின்வாங்கும்படி நிர்பந்தப்படுத்தி இப்போது அவன் ஆக்கிரமித்து கொண்டுள்ள மாகாணங்களில் ஒரு முக்கியமான பகுதியை நம் கையில் வைத்து கொண்டிருக்கலாம். இதன் மூலம் டுலாவுக்கும் இன்னும் உட்புறத்தில் உள்ள இதர நகரங்களுக்கும் ஏற்படக்கூடிய அபாயத்தை தவிர்த்திருக்க முடியும். தற்போது பீட்டர்ஸ்பர்க்கில் அதிக துருப்புகள் இல்லை. இந்நிலையில் இந்த தலைநகரை நோக்கி எதிரி எந்த அளவிலேனும் படைகளை அனுப்ப முடிந்தால் அதற்கு நீர்தான் பொறுப்பு. ஏனெனில் உம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள சைன்யத்தை கொண்டு உறுதியோடும் ஊக்கத்தோடும் செயல்பட்டு அதன் மூலம் இந்த புதிய அபாயத்தை தடுப்பதற்கு போதிய வசதிகள் உம்மிடம் இருக்கின்றன. மாஸ்கோவை இழந்ததற்காக சினமடைந்துள்ள நம் நாட்டிற்கு நீர் இன்னும் பதில் சொல்லியாக வேண்டி இருக்கிறது என்பதையும் மறந்துவிட வேண்டாம். உம்மை கௌரவிக்க வேண்டுமென்னும் விருப்பம் எமக்கு இருக்கிறது என்பதை நீர் அறிவீர். அந்த விருப்பம் இன்னும் எம்முள் குறையவில்லை. ஆனால் அதே நேரம் உமது விவேகம், இராணுவ ஆற்றல், உமது தலைமையில் உள்ள துருப்புகளின் அஞ்சா நெஞ்சம் இவற்றை வைத்து பார்க்கும்போது உம்மிடமிருந்து உற்சாகத்தையும் உறுதியையும் வெற்றியையும் எதிர்பார்க்க எமக்கும் ருஷ்யாவுக்கும் உரிமை உண்டு. ஆனால் பீட்டர்ஸ்பர்க்கில் எந்தெந்த சக்திகளுக்கு என்ன பலம் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டக்கூடிய இந்த கடிதம் வந்து சேர்வதற்குள்ளாகவே குட்டுஜோவ் இனியும் தன் தலைமையில் உள்ள இராணுவத்தை தாக்குதலில் ஈடுபட முடியாதபடி தடுத்து நிறுத்த முடியாது என்பதை கண்டுகொண்டார். அவ்வாறே ஒரு போர் நடக்கவும் செய்தது. செப்டம்பர் 2ஆம் தேதி வேவு பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த சாபோலாவோவ் எனும் கோசாக் ஒரு முயலை கொன்று இன்னொன்றை காயப்படுத்தினான். காயப்படுத்தப்பட்ட முயலை பின்பற்றி அவன் காட்டுக்குள் வெகு தூரம் சென்றான். அப்படி சென்றவன் முராட் இராணுவத்தின் இடது பக்கவாட்டு எவ்வித முன்னெச்சரிக்கைகளும் இன்றி அங்கு முகாமிட்டிருப்பதை கண்டான். அந்த கோசாக் தான் பிரெஞ்சுக்காரர்களிடம் பிடிபடவிருந்ததை தனது தோழர்களிடம் விளையாட்டாக கூறினான். இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு குதிரைப்படை அதிகாரி அதை தனது கமாண்டரிடம் தெரிவித்தான். உடனே கோசாக் அழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டான். கோசாக் அதிகாரிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில குதிரைகளை கைப்பற்ற விரும்பினர். ஆனால் மேல்மட்ட அதிகாரிகளுடன் பரிச்சயமுள்ள உயர்தர அதிகாரி ஒருவர் இந்த சம்பவத்தை இராணுவ காரியாலயத்தில் உள்ள ஒரு ஜெனரலிடம் பிரஸ்தாபித்தார். காரியாலய நிலைமையோ சமீப காலத்தில் மிகவும் மோசமடைந்திருந்தது. சில தினங்களுக்கு முன்னர் தான் எர்மோலாவ் பெனிக்சனை சந்தித்து அவரது செல்வாக்கை உபயோகித்து தாக்குதல் தொடுப்பதற்கு பிரதம சேனாதிபதியை இணங்க வைக்கும்படி வேண்டிக் கொண்டிருந்தார். உண்மை எனக்கு தெரியாதிருந்திருந்தால் நீர் என்ன கேட்கிறீரோ அதை நீர் விரும்பவில்லை என்று நான் நினைத்திருப்பேன். ஏனென்றால் நான் என்ன ஆலோசனை கூறினாலும் அதற்கு நேர்மாறானதைத்தான் இளவரசர் செய்வார் என்பது நிச்சயம் என்று பெனிக்சன் பதிலளித்தார். குதிரை ரோந்து படையினர் மூலம் ஊர்ஜிதம் செய்யப்பட்ட கோசாக்கின் தகவல் சம்பவங்கள் பக்குவமடைந்துவிட்டன என்பதற்கு இறுதி நிரூபணமாக விளங்கிற்று. உடனே இறுக்கமாக சுற்றப்பட்டிருந்த சுருள் நெகிழ்ந்து கடிகாரம் டிக் டிக் என்னும் ஒலியோடு ஓட ஆரம்பித்து மணி அடித்தது. ஆற்றலும் அறிவும் அனுபவமும் படைத்தவராகவும் தமது மனிதர்களை பற்றி நன்கு அறிந்தவராகவும் கருதப்பட்ட போதிலும் குட்டுஜோவ் கோசாக்கின் தகவல் சக்கரவர்த்திக்கு தனிப்பட்ட அறிக்கைகள் அனுப்பி கொண்டிருந்த பெனிக்சனின் குறிப்பு, சக்கரவர்த்தி கொண்டிருந்ததாக அவர் கருதிய விருப்பங்கள், எல்லா ஜெனரல்களும் ஒரே மாதிரியான விருப்பத்தை வெளியிட்ட விஷயம் ஆகிய இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவரால் இதற்கு மேல் நடைபெற்று தீர வேண்டிய நிகழ்ச்சி போக்கை தடுக்க முடியவில்லை. எனவே பயனற்றது, தீங்கு பயக்கக்கூடியது என்று தாம் கருதிய காரியத்தையே செய்யும்படி உத்தரவிட்டார்.
முடிந்து போன விஷயத்திற்கு தம் அங்கீகாரத்தை அளித்தார். அத்தியாயம் 3 நிறைவுற்றது. அத்தியாயம் 4. எர்மோலாவின் சூழ்ச்சி. பிரெஞ்சுக்காரர்களின் இடது பக்கவாட்டு பாதுகாப்பற்று இருக்கிறது என்னும் பெனிக்சனின் குறிப்பும் கோசாக்கின் தகவலும் தாக்குவதற்கு உத்தரவிடுவது அவசியம் என்பதற்கு வெறும் இறுதி அறிகுறிகளை தவிர வேறல்ல. அக்டோபர் 5ஆம் தேதி தாக்குதலை தொடுப்பது என்று நிர்ணயிக்கப்பட்டது. அக்டோபர் 4ஆம் தேதி காலை போர்முனை திட்டங்களில் குட்டுஜோவ் கையெழுத்திட்டார். எர்மோலாவுக்கு அவற்றை டால் வாசித்து காண்பித்தார். மற்ற ஏற்பாடுகளில் கலந்து கொள்ளும்படியும் அவரை கேட்டுக்கொண்டார். சரி, ஆகட்டும், ஆனால் இப்போது எனக்கு நேரம் இல்லை என்று எர்மோலாவ் பதிலளித்துவிட்டு குடிசையை விட்டு கிளம்பினார். டால் தயாரித்திருந்த போர்முனை திட்டங்கள் போலவே இவையும் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் இந்த தடவை ஜெர்மன் மொழியில் அல்ல. முதலாவது அணிவரிசை இதோ இங்கே முன்னேறும், இரண்டாவது அணிவரிசை அதோ அங்கே முன்னேறும். இவ்வாறாக போர்முனை திட்டங்கள் தீட்டப்பட்டிருந்தன. காகிதத்தில் இந்த அணிவரிசைகள் எல்லாம் குறித்த இடங்களில் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேர்ந்து எதிரியை நிர்மூலமாக்கின. போர்முனை திட்டங்கள் தயாரிப்பதில் வழக்கமாக நடப்பது போல ஒவ்வொரு விஷயமுமே நன்கு சிந்திக்கப்பட்டன. ஆனால் எப்போதுமே ஒரு அணிவரிசை கூட தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேருவதில்லை. போர்முனை திட்டங்களின் பிரதிகள் தேவையான எண்ணிக்கையில் தயாரிக்கப்பட்டதும் ஒரு அதிகாரி அழைக்கப்பட்டு எர்மோலாவிடம் அவற்றை சேர்ப்பிக்கும்படி அனுப்பப்பட்டார். அவர் குதிரைப்படையைச் சேர்ந்த ஒரு இளம் அதிகாரி, குட்டுஜோவின் சேவகர். தம்மிடம் ஒரு முக்கியமான பணி ஒப்படைக்கப்பட்டது பற்றி மகிழ்ச்சி அடைந்த அவர் எர்மோலாவின் ஜாகைக்கு சென்றார். வெளியே போய்விட்டார் என்றார் எர்மோலாவின் சேவகர். இதன் பேரில் குதிரைப்படை அதிகாரி ஒரு ஜெனரலிடம் சென்றார். இந்த ஜெனரலுடன் தான் எர்மோலாவ் அடிக்கடி காணப்படுவார். இங்கில்லை, ஜெனரலும் வெளியே போய்விட்டார். அதிகாரி குதிரை மீதேறி வேறு யாரிடமோ சென்றார். இல்லை, அவர் வெளியே போய்விட்டார். இந்த தாமதத்திற்கு என்னை பொறுப்பாக்காமல் இருக்க வேண்டுமே, ச்சே, பெரும் தொல்லையாய் போய்விட்டது என்று அதிகாரி நினைத்தார். முகாம் பூராவாவும் சுற்றி தேடி பார்த்தார். வேறு சில ஜனர்களுடன் சேர்ந்து எர்மோலாவ் குதிரை மீதேறி போனதை தான் பார்த்ததாக ஒருவன் கூறினான். மற்றவர்களோ இதற்குள் அவர் வீடு திரும்பியிருப்பார் என்று கூறினார்கள். அதிகாரி உணவு கூட அருந்தாமல் மாலை 6 மணி வரை தேடினார். எர்மோலாவ் எங்கும் காணப்படவில்லை. அதிகாரி தனது தோழன் ஒருவனின் ஜாகையில் அவசரமாக கொஞ்சம் ஆகாரத்தை முடித்துக்கொண்டு மிலராடாவிச்சை காண முன்னணி படை முகாமுக்கு சென்றார். மிலராடாவிச்சும் கூட வெளியே போயிருந்தார். ஆயினும் அவர் ஜெனரல் கில்கின் ஜாகையில் நடைபெறும் ஒரு நடன நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார் என்றும் அநேகமாக எர்மோலாவும் கூட அங்கு இருக்கக்கூடும் என்றும் இந்த அதிகாரியிடம் தெரிவிக்கப்பட்டது. அவரது ஜாகை எங்கே இருக்கிறது? ஏன், அதோ அங்கே எக்ஸினோவில் தான் இருக்கிறது என்று ஒரு கோசாக் அதிகாரி தொலைதூரத்திலிருந்து ஒரு கிராமாந்திர வீட்டை சுட்டிக்காட்டி கூறினார். என்ன, நமது படைவரிசைக்கு வெளியே வா? 2 படைப்பிரிவுகளை அங்கே காவல் முகாம்களாக வைத்துள்ளார்கள். அவர்கள் ஏக களியாட்டம் போட்டு வருகிறார்கள். இவர்கள் 2 இசைக்குழுவினரையும் 3 ஜோடி பாடகர்களையும் கூட வைத்துள்ளார்கள். அதிகாரி தமது படைவரிசை கப்பால் எக்ஸினோ நோக்கி குதிரையை தட்டிவிட்டார். தூரத்தில் சவாரி செய்து கொண்டிருக்கும் போதே படைவீரர்கள் நடனமாடிக்கொண்டே பாடும் பாட்டின் களிப்பான குரல்கள் அந்த வீட்டிலிருந்து வந்து கொண்டிருப்பதை கேட்டார். புல்வெளியில் புல்வெளியில் என்னும் பாட்டின் அடியோடு விசில் சப்தமும் ஒரு டோர்பானின் ஒலியும் கேட்டன. இந்த டோர்பான் அப்படிங்கிறது என்னென்னா, பாலாலாய்க்காவை ஒத்த ஒரு உக்ரேனிய இசைக்கருவி. பாலாலாய்க்கா என்னன்னு நீங்கள் கூகுளில் தான் ரெஃபர் பண்ணோம். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். நாவலுக்குள்ளே போகலாம். அவ்வப்போது கூச்சல்கள் எழுந்து இவற்றை அமுக்கின. இந்த சப்தங்கள் அவரது உற்சாகத்தை தூண்டிவிட்டன. ஆனால் அதே சமயம் தனக்கிடப்பட்ட முக்கியமான கட்டளையை விரைவில் நிறைவேற்றாததற்காக தன்னை குற்றங்கூறுவார்களோ என்று பயந்தார். மணி இப்போது 8க்கு மேலாகிவிட்டது. அவர் குதிரையை விட்டு இறங்கி ருஷ்ய பிரெஞ்சு படைகளுக்கு மத்தியில் சேதமுறாமல் முழுமையாக இருந்த அந்த பெரிய கிராமாந்திர வீட்டின் முகமண்டபத்திற்குள் நுழைந்தார். உணவு அறையிலும் கூடத்திலும் பணியாட்கள் ஒயினும் சிற்றுண்டிகளும் பரிமாறுவதில் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருந்தார்கள். பாடகர்கள் கோஷ்டியாக ஜன்னல்களுக்கு வெளியே நின்றிருந்தார்கள். அதிகாரி உள்ளே அனுமதிக்கப்பட்டார். உடனே அங்கு இராணுவத்தின் எல்லா தலைமை ஜெனரல்களையும் ஒன்றாக பார்த்தார். அவர்கள் மத்தியில் எர்மோலாவின் கம்பீரமான பெரிய உருவத்தையும் கண்டார்.
அவர்கள் தங்கள் கோட்டுகளுக்கு பொத்தான்கள் போட்டு கொள்ளாமல் மகிழ்ச்சியும் உற்சாகமும் துள்ளும் முகங்களோடு அரைவட்ட வடிவில் நின்று கொண்டு உரக்க சிரித்து கொண்டிருந்தார்கள். அறையின் மத்தியில் சிவந்த முகம் கொண்ட ஒரு அழகிய குள்ளமான ஜெனரல் களிவெறியோடும் சுறுசுறுப்போடும் ட்ரபாக் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். சபாஷ் நிக்கலஸ் இவானோவிச் என்று கூறி சிரித்து கொண்டிருந்தார். இத்தகைய தருணத்தில் முக்கியமான உத்தரவுகளோடு வந்திருப்பதற்கு தன் மீது இரட்டிப்பு குற்றம் சாட்டினாலும் தகும் என்பதை அதிகாரி உணர்ந்தார். எனவே சற்று நேரம் காத்திருக்கவும் அவர் தயாராக இருந்தார். ஆனால் அதற்குள் ஜெனரல்களில் ஒருவர் அவரை கவனித்து விட்டார். அவர் என்ன விஷயமாக வந்திருக்கிறார் என்பதை அறிந்ததும் உடனே அதை எர்மோலாவிடம் தெரிவித்தார். எர்மோலா முகத்தை சுழித்து கொண்டு முன்னே வந்தார். அதிகாரி கூறியதனைத்தையும் கேட்டுவிட்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் அவரிடமிருந்து தஸ்தாவேஜுகளை பெற்றுக்கொண்டார். அவர் தற்செயலாக அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று இராணுவ காரியாலயத்தில் உள்ள நண்பர் ஒருவர் அன்று மாலை எர்மோலாவை குறிப்பிட்டு குதிரைப்படை அதிகாரியிடம் கேட்டார். இது ஒரு சூழ்ச்சி. கோனோனிட்சனை சங்கடத்தில் சிக்க வைப்பதற்காக இது செய்யப்பட்டுள்ளது. நாளை என்ன குழப்பம் நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். அத்தியாயம் 4 நிறைவுற்றது. அத்தியாயம் 5 குட்டுஜோவின் கோபம். மறுநாள் காலையில் முதுமையடைந்த குட்டுஜோ பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு உடை அணிந்து தமக்கு சம்மதமில்லாத ஒரு போரை நடத்த வேண்டி இருக்கிறதே என்னும் மகிழ்ச்சியற்ற உணர்வோடு தமது வண்டியில் ஏறி வெடசோவ்காவிலிருந்து, அதாவது டாரோடினோவிலிருந்து 3.5 மைல் தொலைவுள்ள ஒரு கிராமம், தாக்குதல் தொடுக்கும் அணிவரிசைகள் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டார். கோழி தூக்கம் போட்டவாறு வண்டியில் உட்கார்ந்திருந்தார். நொடிகளில் விழித்து கொண்டு நடவடிக்கை ஆரம்பித்து விட்டதற்கு அறிகுறியாக வலதுபுறத்தில் ஏதாவது துப்பாக்கி சப்தம் கேட்கிறதா என்று கவனித்தார். ஆனால் இன்னும் எங்கும் அமைதியே நிலவிற்று. பனி படர்ந்த உற்சாகமற்ற இலையுதிர்காலை பொழுது அப்போதுதான் விடிந்து கொண்டிருந்தது. டாரோடினோவை நெருங்கிய போது குதிரைப்படை வீரர்கள் தங்கள் குதிரைகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக அவற்றை தாம் சென்று கொண்டிருந்த ரஸ்தாவின் குறுக்கே அழைத்துச் செல்வதை குட்டுஜோவ் கவனித்தார். அவர்களை ஏற இறங்க பார்த்தார். வண்டியை நிறுத்தி அவர்கள் எந்த படைப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று விசாரித்தார். அவர்கள் போர் முனையில் முன்வரிசையில் நின்று இதற்குள்ளாக சண்டையை ஆரம்பித்திருக்க வேண்டிய ஒரு அணிவரிசையை சேர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொண்டார். இதில் ஏதோ தவறு இருக்கலாம் என்று வயதான பிரதம சேனாதிபதி நினைத்தார். ஆனால் இன்னும் சற்று தூரம் சென்றதும் காலாட்படைகளின் ஆயுதங்கள் ஆங்காங்கு குவிந்து கிடப்பதையும் போர் வீரர்கள் அரைகுறையாக ஆடை அணிந்து ரைதானியத்தால் தயாரிக்கப்பட்ட கூழை குடித்து கொண்டிருப்பதையும் விறகு சுமந்து கொண்டிருப்பதையும் பார்த்தார். உடனே ஒரு அதிகாரிக்கு சொல்லி அனுப்பினார். அந்த அதிகாரி தாக்குதலை ஆரம்பிக்கும்படி தனக்கு எந்த உத்தரவும் வரவில்லை என்று தெரிவித்தார். என்ன உத்தரவு என்று குட்டுஜோவ் ஆரம்பித்தார். ஆனால் உடனே தம்மை கட்டுப்படுத்தி கொண்டு முதிர்ந்த அதிகாரி ஒருவருக்கு சொல்லி அனுப்பினார். வண்டியிலிருந்து இறங்கி தலையை தொங்க போட்டு கொண்டும் பெருமூச்சு விட்டு கொண்டும் மௌனமாக இங்கும் அங்குமாக நடைபோட்டு கொண்டிருந்தார். அவர் சொல்லி அனுப்பிய இராணுவ காரியாலய அதிகாரியான ஐக்கன் என்பவர் வந்து சேர்ந்ததும் குட்டுஜோவின் முகம் கோபத்தால் சிவந்தது. இதற்கு காரணம் தவறு அந்த அதிகாரியின் பொறுப்பு என்பதால் அல்ல, அதற்கு பதில் தமது கோபத்தை கொட்டி தீர்ப்பதற்கு போதிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இலக்காக அந்த அதிகாரி இருக்கிறாரே என்பதால்தான். திரேகமெல்லாம் விடவிடவென்று நடுங்க குட்டுஜோவ் அடங்கா சினங்கொண்டார். இந்த சினத்தில் சில சமயங்களில் அவர் தரையில் விழுந்து புரள்வதும் உண்டு. ஐக்கன் மீது சீறி விழுந்தார். கைகளை காட்டி பயமுறுத்தினார், கூச்சலிட்டார். அவர் மீது வசைமாறி பொழிந்தார். இந்த சமயம் கேப்டன் புரோசின் என்பவர் அங்கு வந்து சேர்ந்தார். அவருக்கும் இப்போது நடந்துவிட்ட தவறுக்கும் சம்பந்தமே இல்லை. எனினும் அவருக்கும் ஐக்கனுக்கு நேர்ந்த கதிதான் நேர்ந்தது. நீ எப்பேற்பட்ட இன்னொரு போக்கிரியாக இருக்கிறாய், உன்னையெல்லாம் சுட்டு தள்ள வேண்டும் துஷ்டர்கள் என்று குட்டுஜோ தமது கைகளை ஆட்டிக்கொண்டும் தள்ளாடி கொண்டும் இறைந்தார். அவருக்கு வேதனை தாழ முடியவில்லை. அவர் சாமானியமானவர் அல்ல, பிரதம சேனாதிபதி, மாட்சிமை தங்கிய இளவரசர். ருஷ்யாவில் இதுவரை வேறு எந்த மனிதரும் பெற்றிராத சக்தி படைத்தவர் என்று எல்லோராலும் கூறப்படுபவர். அப்படிப்பட்டவர் இப்போது இந்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளார் என்றால், இராணுவம் முழுவதும் நகைப்புக்கிடமாக்கப்பட்டிருக்கிறார் என்றால் எப்படி இருக்கும்? நான் இவ்வளவு சீக்கிரம் காலையில் எழுந்து பிரார்த்தனை செய்திருக்க வேண்டியதில்லை. இரவு பூராவும் யோசித்து கொண்டு தூங்காமல் இருந்திருக்க வேண்டியதில்லை என்று அவர் தமக்குள் நினைத்து கொண்டார்.
நான் ஒரு அதிகாரியின் சிற்றாளாக இருந்தபோது யாரும் என்னை கேலி செய்ய துணிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இப்போது கசையடி தண்டனைக்கு உள்ளானவர் போல அவர் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். அந்த வேதனையை கோபமும் துயரும் மிக்க கூச்சல்களால் அவரால் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் சீக்கிரமே இதற்கும் அவருக்கு சக்தி இல்லாமல் போய்விட்டது. ஒரு முறை சுற்றுமுற்றும் தம்மை பார்த்து கொண்டார். அளவுக்கு மீறி தகாத முறையில் பேசிவிட்டோம் என்பதை உணர்ந்தார். எனவே அவர் வண்டியில் ஏறி மௌனமாக தம் ஜாகைக்கு திரும்பினார். அவரது கோபம் ஒரு முறை அடங்கி போன பிறகு திரும்பவும் வரவில்லை. நடந்து போன விஷயத்திற்கு கூறப்பட்ட சமாதானங்களையும் சுய விளக்கங்களையும் ஆற்ற மாட்டாமல் கொட்ட கொட்ட விளைத்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தார். எர்மலோவ் மறுதினம் வரை அவரை பார்க்க வரவில்லை. நிறைவேற்ற தவறிவிட்ட தாக்குதல் உத்தரவை அடுத்த நாள் நிறைவேற்ற வேண்டுமென்று பெனிக்சன், கோனோடிட்சைன், டால் ஆகியோர் வற்புறுத்தினர். குட்டுஜோவ் மீண்டும் இதற்கு இணங்கும்படி ஆயிற்று. அத்தியாயம் 5 நிறைவுற்றது. அத்தியாயம் 6. முராட்டை கைது செய்ய முயற்சி. அடுத்த நாள் மாலை துருப்புகள் தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் கூடி இரவில் முன்னேறின. அது இலையுதிர்கால இரவு. வானத்தில் கருஞ்சிவப்பு மேகங்கள் மண்டியிருந்தன. ஆனால் மழை இல்லை. தரை ஈரமாக இருந்தது. ஆனால் சகதியாக இல்லை. துருப்புகள் ஓசைப்படாமல் முன்னேறின. எப்போதாவது பீரங்கிகளின் கிளுங்கல் சப்தம் மட்டுமே லேசாக கேட்டது. நெருப்பு பற்ற வைக்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருந்தனர். குதிரைகளின் கணைப்பை கூட அவர்கள் தடுக்க முயன்றனர். நிறைவேற்ற மேற்கொண்ட காரியத்தின் இரகசியம் அதன் கவர்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்தது. அவர்கள் மகிழ்ச்சியோடு முன்னேறி கொண்டிருந்தனர். சில அணிவரிசையினர் தாங்கள் போய் சேர வேண்டிய இடத்தை அடைந்துவிட்டதாக கருதி அங்கே நின்றனர். ஆயுதங்களை ஒரு இடத்தில் குவித்து வைத்துவிட்டு ஈரத்தரையில் அமர்ந்தனர். ஆனால் பெரும்பாலான படைப்பிரிவினர் இரவு பூராவும் முன்னேறி தாங்கள் வந்து சேர வேண்டாத இடங்களை அடைந்தனர். கோமகன், ஆர்லோவ், டெனிசோவ் மட்டும்தான் அவர்கள் கோசாக்குகளுடன் எல்லா படைப்பிரிவுகளிலும் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பிரிவுதான் குறித்த இடத்திற்கு சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தார். இந்த படைப்பிரிவு ஸ்ட்ரோமிலோவா கிராமத்திலிருந்து டிமிட்ரோவ்ஸ்க் செல்லும் ஒரு பாதையில் ஒரு வனாந்திரத்தின் எல்லையில் வந்து முகாமிட்டது. விடிய போகும் சமயம் கோமகன் ஆர்லோவ் டெனிசோவ் அரை தூக்கத்தில் இருந்தார். அப்போது பிரெஞ்சு இராணுவத்திலிருந்து ஓடி வந்துவிட்ட ஒருவன் அவர் முன்னால் கொண்டு வரப்பட்டான். அவர் தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டார். அவன் போயோடோவ்ஸ்கி பட்டாளத்தை சேர்ந்த ஒரு போலிஷ் சர்ஜென்ட். பிரெஞ்சு இராணுவத்திலிருந்து ஓடி வந்துவிட்டதற்கான காரணத்தை போலிஷ் மொழியிலேயே அவன் விளக்கினான். அவன் அந்த பட்டாளத்திலேயே தைரியசாலியாம். நீண்ட காலத்திற்கு முன்பே ஒரு அதிகாரியாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டுமாம். ஆனால் அப்படி செய்யாமல் அலட்சியப்படுத்தப்பட்டானாம். அதற்காகவே அவர்களை பழிக்கு பழி வாங்க ஓடி வந்து விட்டானாம். இவ்வாறு விளக்கம் கொடுத்தான். மேலும் முராட் இங்கிருந்து ஒரு வெஸ்ட் தூரத்தில்தான் இரவை கழித்து கொண்டிருக்கிறார் என்றும் தன்னுடன் 100 படை வீரர்களை அனுப்பினால் அவரை உயிரோடு பிடித்து தருவதாகவும் கூறினான். கோமகன் ஆர்லோவ் டெனிசோவ் தமது சக அதிகாரிகளை கலந்து ஆலோசித்தார். சார்ஜென்ட்டின் திட்டம் கவர்ச்சிகரமாக இருந்தது. அதனை மறுக்க முடியவில்லை. ஒவ்வொருவரும் சார்ஜென்ட்டுடன் செல்லுவதற்கு முன்வந்தனர். எல்லோருமே இதனை முயற்சித்து பார்க்கும்படி யோசனை கூறினர். பலத்த வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு மேஜர் ஜெனரல் கிரிகோவ் 2 படைப்பிரிவுகளுடன் போலீஸ் சர்ஜென்ட்டுடன் செல்வதென்று முடிவாயிற்று. ஒன்றை ஞாபகம் வைத்துக்கொள் என்றார் கோமகன். ஆர்லோவ் டெனிசோவ் புறப்படுவதற்கு தயாராக இருந்த சர்ஜென்ட்டை பார்த்து, நீ பொய் சொல்வதாக தெரிந்தால் ஒரு நாயைப் போல உன்னை தூக்கில் போடுவேன். ஆனால் நீ சொல்லுவது உண்மை என்று நிரூபணமானால் உனக்கு 100 பொன் நாணயங்கள் கிடைக்கும். இங்கே கீழே இந்த நாணயங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. செர்வோனிட்சங் 3 ரூபிலுக்கு சமம் என்பதே இங்கு பொன் நாணயம் என்று குறிக்கப்படுகிறது. அப்போது இதன் மதிப்பு 10 ஷில்லிங்குகளுக்கு சற்று குறைவாக இருந்தது. இதுதான் அந்த விளக்கம். இப்போ மறுபடியும் நாவலுக்குள்ளே போகலாம். இதற்கு சர்ஜன் பதில் ஒன்றும் அளிக்காமல் மன உறுதி கொண்ட தோற்றத்தோடு குதிரை ஏறி கிரிகோவோடு புறப்பட்டான். இதற்குள் கிரிகோவின் ஆட்களும் சீக்கிரமே அங்கு ஒன்று திரண்டு அவர்களை பின்தொடர்ந்தனர். எல்லோருமாக காட்டுக்குள் மறைந்து போயினர். கிரிகோவை வழி அனுப்பிவிட்டு கோமகன் ஆர்லோவ் டெனிசோவ் திரும்பினார். அவருக்கு காலை குளிர் நடுக்கம் ஒருபுறம், தம் சொந்த பொறுப்பில் மேற்கொண்ட நடவடிக்கை பற்றிய மனக்கிளர்ச்சி மற்றொருபுறம். மங்கிய வைகரை ஒளியிலும் அணைந்து கொண்டிருந்த நெகிடி நெருப்புகளுக்கு மத்தியிலும் அவர் எதிரிகளின் முகாமை துருவி பார்க்க ஆரம்பித்தார்.
அவருக்கு வலது பக்கத்தில் உள்ள ஒரு திறந்த சரிவில் நமது அணிவரிசைகள் இதற்குள் தென்பட ஆரம்பித்திருக்க வேண்டும். அவர் அந்த திசையில் பார்வையை செலுத்தினார். அங்கிருந்து பார்த்தால் அணிவரிசைகள் தூரத்தில் வந்து கொண்டிருந்தால் கூட தெரியும். ஆனால் இப்போது அவைகள் தென்படவில்லை. பிரெஞ்சு முகாம் சுறுசுறுப்படைய ஆரம்பித்து விட்டது போல் கோமகனுக்கு தோன்றியது. இதை கூரிய பார்வை படைத்த அவரது உதவியாளரும் ஊர்ஜிதம் செய்தார். ஹோ, உண்மையில் இப்போது மிகவும் காலம் கடந்துவிட்டது என்றார் கோமகன் ஆர்லோவ் முகாமை பார்த்தவாறே. நாம் நம்பிக்கை வைத்த யாரேனும் ஒருவர் நம் முன்னால் இல்லாமல் இருக்கும்போது வழக்கமாக நடப்பது போல் கோமகனுக்கு திடீரென்று போலீஸ் சர்ஜென்ட்டை பற்றிய பல சந்தேகங்கள் முளைத்தன. அவன் ஒரு வேஷக்காரனாக இருப்பானோ? அவன் சொன்னதெல்லாம் பொய்யாக இருக்குமோ? அவன் எங்கே நம் படைகளை அழைத்துச் செல்வானோ? அந்த 2 படைப்பிரிவுகளின்றி முழு ருஷ்ய தாக்குதலும் பாழாகிவிடுமே. கடல் போன்ற இத்தனை துருப்புகளுக்கு மத்தியில் ஒரு பிரதம சேனாதிபதியை எப்படி பிடிக்க முடியும்? இவ்வாறெல்லாம் அவரது எண்ணம் ஓடிற்று. கயவன் பொய்தான் சொல்லியிருக்கிறான் என்பதில் சந்தேகமில்லை என்றார் டெனிசோ. அவர்களை இப்போது கூட திரும்ப அழைத்து வந்துவிடலாம் என்று அவரது உதவியாளர்களில் ஒருவர் கூறினார். எதிரியின் முகாமை பார்த்தபோது ஆர்லோவைப் போலவே அவருக்கும் இந்த துணிகர முயற்சியில் அவநம்பிக்கையே ஏற்பட்டது. அப்படியா? உண்மைதான். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்களை போகும்படி விட்டுவிடுவோமா அல்லது வேண்டாமா? அவர்களை திரும்ப அழைத்து வரும்படி உத்தரவு போட மாட்டீர்களா? அவர்களை திரும்ப அழைத்து வரும்படி உத்தரவு போட வாருங்கள் என்றார் கோமகன் தனது கடிகாரத்தை பார்த்தவாறு. திடீர் முடிவோடு காலம் கடந்துவிடப் போகிறது. இப்போதே வெளிச்சமாகிவிட்டது. உடனே உதவியாளர் கிரிகோவை அழைத்து வர காட்டிற்குள் குதிரையை தட்டிவிட்டார். சீக்கிரமே கிரிகோவும் வந்து சேர்ந்தார். இவ்வாறு இந்த துணிகரமான முயற்சியை கைவிட்டது. இவ்வளவு நேரம் காலாட்படைகளின் வருகைக்காக வீணாக காத்திருந்தது, பகைவர்கள் மிக அருகாமையில் இருப்பது ஆகிய இவற்றால் மனக்கிளர்ச்சியுற்ற கோமகன் ஆர்லோவ் டெனிசோ முன்னேற முடிவு செய்தார். இதே எண்ணப்போக்குதான் அவரது ஆட்கள் அனைவருக்கும் இருந்தது. புறப்படுங்கள் என்று அவர் மெல்லிய குரலில் கட்டளை பிறப்பித்தார். போர் வீரர்கள் அணிவகுத்து நின்று சிலுவை குறியிட்டு கொண்டனர். ஆண்டவனின் உதவியால் முன்னேறுங்கள், ஜெய ஜெய என்னும் கோஷம் அந்த கானகமெங்கும் எதிரொலித்தது. கோசாக்குகள் ஈட்டிகளை ஏந்தி கொண்டு ஒரு கோணிப்பையிலிருந்து வெளிக்கிளம்புவது போல ஒருவர் பின் ஒருவராக முன்னேறி ஓடையை கடந்து முகாமை நோக்கி பாய்ந்து சென்றனர். கோசாக்குகளை பார்த்துவிட்ட முதலாவது பிரெஞ்சு படை வீரன் அடிவேறு இயக்க அலறினான். அப்போதுதான் நித்திரையிலிருந்து வெளித்தெழுந்து கொண்டிருந்த முகாமில் இருந்த அனைவரும் சரிவர உடைகூட உடுத்தாமல் பீரங்கிகள், துப்பாக்கிகள், குதிரைகள் முதலியவற்றை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு தலைவிரி கோலமாக நாலா திசைகளிலும் ஓடினர். கோசாக்குகள் தங்களுக்கு பின்னால் என்ன நடக்கிறது, சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை பற்றி கவனிக்காமல் பிரெஞ்சுக்காரர்களை துரத்தி கொண்டு சென்றிருந்தால் முராட்டையும் மற்றும் அங்கிருந்த எல்லோரையும் பிடித்திருக்க முடியும். அதிகாரிகளும் அப்படித்தான் முடிவு செய்திருந்தார்கள். ஆனால் யுத்த கைதிகளும் ஏராளமான கொள்ளை பொருள்களும் கிடைத்த நிலைமையில் கோசாக்குகளை அங்கிருந்து நகரச் செய்வது சாத்தியமில்லாமல் இருந்தது. அவர்களில் யாரும் உத்தரவுகளுக்கு செவிமடுக்கவில்லை. ஸ்தலத்திலேயே 1500 போர்க்கைதிகள் பிடிபட்டார்கள். 38 பீரங்கிகள் அகப்பட்டன. இதை தவிர பதாகைகள். கோசாக்குகளுக்கு மிக முக்கியமாக தோன்றியது அதுதான். குதிரைகள், சேனங்கள், குதிரைகள் மீது போர்த்தும் துணிகள் முதலியனவும் கிடைத்தன. இவற்றையெல்லாம் பற்றி முடிவு செய்ய வேண்டும். கிடைத்த கைதிகளையும் பீரங்கிகளையும் இன்னும் இதர பொருள்களையும் பங்கிட்டு கொள்ள வேண்டும். அவர்கள் மத்தியில் கூச்சலும் ஏன் ஒரு சின்ன சண்டையும் கூட ஏற்படாமல் போகவில்லை. இதில்தான் கோசாக்குகள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருந்தார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் தாங்கள் மேற்கொண்டு துரத்தி கொண்டு வரப்படவில்லை என்பதை உணர்ந்ததும் நிதானத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். படைப்பிரிவுகளாக அணிவகுத்து சுட ஆரம்பித்தார்கள். ஏனைய பட்டாளங்களும் வருவதற்கு இன்னும் காத்து கொண்டிருந்த ஆர்லோவ் டெனிசோ மேலும் முன்னேறினார். இதற்கிடையே போர்முனை திட்டங்களின்படி காலம் தவறிய அணிவரிசைகளின் காலாட்படைகள் பெனிக்சனின் தலைமையின் கீழும் டாலின் வழிகாட்டுதலின் கீழும் முறையாக புறப்பட்டதாயினும் வழக்கமாக நடப்பது போல எங்கோ போய் சேர்ந்தனவே தவிர தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை போய் அடையவில்லை. மேலும் வழக்கமாக நடப்பது போல உற்சாகத்தோடு புறப்பட்ட படை வீரர்கள் நிற்க ஆரம்பித்தார்கள். முணுமுணுப்புகள் எழுந்தன. ஒரு குழப்ப சூழ்நிலை நிலவிற்று. இறுதியில் பின்னோக்கி செல்லவும் முற்பட்டார்கள். ஜெனரல்களும் அவரது உதவியாளர்களும் குதிரைகளில் இங்கும் அங்குமாக பாய்ந்து சென்றார்கள். கோபத்தோடு கூச்சல் போட்டார்கள், சச்சரவிட்டார்கள். தாமதமாகிவிட்டது என்றும் தவறான இடத்திற்கு வந்துவிட்டதாகவும் கூறினார்கள். சிறிது தூஷணையிலும் ஈடுபட்டார்கள்.
பிறகு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு வேறு எங்கோ செல்ல முன்னேறினார்கள். நாம் ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் சேருவோம் என்கிறார்கள். உண்மைதான். அவர்கள் எங்கோ ஒரு இடத்தை அடையத்தான் செய்தார்கள். ஆனால் தங்களது சரியான இடங்களை அல்ல. சிலர் எப்படியோ தங்களது சரியான இடங்களுக்கே கூட போய் சேர்ந்தார்கள். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டதால் பயனற்று போனதோடு எதிரிகளின் துப்பாக்கி பிரயோகத்துக்கும் ஆளானார்கள். ஆஸ்டர்லிட்ஜில் வேராதார் ஆற்றிய அதே பாத்திரத்தை இந்த போரில் ஆற்றிய டால் சலியாது சளைக்காது அங்குமிங்குமாக குதிரையில் பாய்ந்து சென்று பார்த்ததில் எங்கும் எல்லாம் ஒரே தாறுமாறாக இருப்பதை கண்டார். இவ்வாறு பகோவாட்டின் படைப்பிரிவை ஒரு காட்டில் சந்தித்தார். அப்போது ஏற்கனவே விடிந்து வெகுநேரம் ஆகிவிட்டிருந்தது. இந்த படைப்பிரிவு வெகு நேரத்திற்கு முன்பேயே ஆர்லோ டெனிசோவின் பட்டாளத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்ய தவறியதால் டால் மனக்கிளர்ச்சியும் சஞ்சலமும் அடைந்து இதற்கு யாராவது பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று அனுமானித்து அந்த படைப்பிரிவின் கமாண்டரிடம் குதிரை மீது பாய்ச்சலில் சென்றார். அவரை பெரிதும் கடிந்து கொண்டார். இதற்கெல்லாம் அவரை சுட்டு தள்ளினாலும் தகும் என்றார். ஜெனரல் பாகோவட் இராணுவ சேவையில் நீண்ட காலமாக இருந்து வருபவர். பொதுவாக அமெரிக்கையான சுவாபம் படைத்தவர். அப்படிப்பட்டவரை இப்போது கடுங்கோபமடைந்தது ஆச்சரியமாக இருந்தது. ஏற்கனவே அவரும் தாமதத்தாலும் குழப்பத்தாலும் மனக்கிலேசம் அடைந்திருந்தார். இந்நிலையில் டால் வேறு கடிந்து கொள்ளவே தம் சுவாபத்துக்கு மாறாக சினமடைந்து வெறுப்போடு பேசினார். யாரிடமிருந்தும் நான் பாடம் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் மற்றொருவரையும் போலவே என் ஆட்களோடு சேர்ந்து போரிட்டு மடிவேன் என்று கூறியவாறே தனது ஒரே படைப்பிரிவுடன் அவர் முன்னேறினார். தமது மனக்கிளர்ச்சியில் ஒரே ஒரு படைப்பிரிவுடன் இப்போது போரில் ஈடுபட்டால் ஏதாவது பலன் இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காமலேயே இந்த அஞ்சா நெஞ்ச ஜெனரல் எதிரியின் பீரங்கி முழக்கத்துக்கு கூட தமது ஆட்களை நேரே வழிநடத்திச் சென்றார். அவரது இப்போதைய மனோநிலையில் அவருக்கு வேண்டியதெல்லாம் அபாயமும் பீரங்கி குண்டுகளும் துப்பாக்கி ரவைகளும் தான். எதிரியின் முதலாவது துப்பாக்கி குண்டுகளில் ஒன்று அவரை கொன்றது. மற்ற குண்டுகள் அவரது ஆட்களில் பலரை கொன்றன. அத்தியாயம் 6 நிறைவுற்றது.